தாவேக தலைவர் விஜய். 118 எம்எல்ஏக்களுடன் பெரும்பான்மையுடன் வந்தால்தான் அதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். 117 சீட் இருந்து என்னென்ன பிரயோஜனம்? மெஜாரிட்டிக்கு இன்னும் ஒரு சீட்டு தேவைப்படுது. வெளியே எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நம்மால இன்னும் உள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சார், நாம ஏன் யோசிக்கணும்? பேசாம எதிர்கட்சியில போய் சேர்ந்துட்டா? ஐயோ, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா நாங்கெல்லாம் பாண்டு பத்திரத்துல கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டோம். நீ கையெழுத்து போடாமலே ஒட்டிக்கிட்ட. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. விஜய் மெஜாரிட்டி எடுக்காதது காரணம். மெஜாரிட்டி எடுத்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது? அவரு கிடைச்சிருக்கிறது 108. அப்படிங்கிறப்போ மெஜாரிட்டி தெரியணும் அப்படின்னு ஆளுநர் எதிர்பார்க்கிறார். அண்ணா அண்ணா 5 சீட்டு கொடுங்கண்ணா, 2 சீட்டாச்சு கொடுங்கண்ணா அண்ணா. தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் கடிதம் எழுதி ஆதரவு கோரியிருக்கிறார். மம்மி, சிஸ்டர், ப்ளீஸ் மா, தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டாம் என திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஸ்டாலினை சந்தித்த திருமாவளவன் சண்முகன் வீரபாண்டியனிடம் வலியுறுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவன் கூட இருந்தா அழிஞ்சு சாவ, உன் கூட வாழ்றதை விட தேவா கூட சாகிறது மேல். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு தற்போதைய சூழலில் பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் அர்லேக்கர் மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நைட் 2 மணி தூங்காம என்னடா பண்ணிட்டு இருக்கா? எங்க நிலைமையை பாத்தியாடா? என்னடா, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி 10 சீட்டாச்சு வருமா அப்படின்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்டா. ஜெயிச்சக்கு அப்புறம் கூட 10 சீட்டு வருமானு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 8 மனுஷ வாழ்வ பிரிச்சுக்க, நீ எந்த 8 இப்ப இருக்க நினைச்சுக்க. டிவிக்கே நம்ம லைஃப் மாதிரின்னு சொல்லு. எப்படி சொல்ற? அதான் நல்லாவும் இருக்க மாட்டேங்குது, நாசமாவும் போக மாட்டேங்குதுடா. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு தற்போதைய சூழலில் பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் அர்லேக்கர் மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. என்ன இருக்கீங்க? இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்காம்டா. இல்ல இல்லையா? அப்ப இருக்கா 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 ஆனா இல்ல. இல்லையா இல்லையா ஆனா இருக்கு. இருக்கா இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 108 தொகுதி வெற்றி பெற்று தனிபெருங்கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயன் அவர்கள் 1.5 கோடி மக்கள் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் ஆளுநர் அவர்கள் பதவி பிரமாணம் பண்ணாம காலதாமதப்படுத்திட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஜேபியோட நெருக்கடி. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை கூட விஜயன் அவர்கள் குறைந்தபட்சம் பிஜேபி மேல ஒரு கண்டன அறிக்கையாவது தெரிவிக்கணும். இன்னார்தான் கோபால் சொன்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. என்னடா கோபால, அப்படித்தானே? இந்த சிறுபான்மை சகோதரர்களுடைய ஓட்டு வாங்குறதுக்காக ஒரு பக்கம் கோடி கோடியா செலவு பண்ணி தமிழ்நாட்டு காங்கிரஸ் தூக்கி பைக்குள்ள போட்டுக்க வேண்டியது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. வாய்ப்பில்லை ராஜா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. யாரா அந்த புள்ள? எங்க கரெக்ட் பண்ணா தெரியலையே. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் தூரம் சார். ஓகே சார், சரி, தேங்க்யூ சார். அதிமுக எம்எல்ஏக்கள் திடீரென புதுச்சேரி ரிசார்ட்டுக்கு அனுப்பப்பட்டது தாவேகாவிற்கு எதிரான எடப்பாடி பழனிசாமியின் புதிய வியூகம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. உங்ககிட்ட இருக்கிற 20 எம்எல்ஏஸ் எங்க கட்சிக்கு நீங்க கொடுக்கணும். ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் 100 கோடி கொடுங்க. நான் ஒன்னும் உங்க கையில வெத்தலையோ பாக்க கொடுக்கல மேடம். இந்த ஸ்டேட் 5 வருஷத்துக்கு ஆள்ற அதிகாரத்தை தரேன். அப்படி இருக்கும்போது அந்த சின்ன 500 கோடி ரூபாய் கமிஷனா வாங்குறதுல தப்பு இல்ல மேடம். ஒரு புதிய ஆட்சி பெண்களுக்கானது. நிறைய லேடிஸ் மட்டும் ரோல்ஸ் ராய்ஸ்லாம் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. நிறைய பெண்களுக்கு வந்து இவருக்கு வந்து நிறைய வெளியில வந்து நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்கு. குடும்பத்துல கூட இவர் ஒழுங்கா வச்சு பாத்துக்க அளவுக்கு துப்பு இல்லாத ஒரு மனிதர். மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா, உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்ட நாள் என்கிறதை நான் பதிவு பண்ணுகிறேன். தாவேக
தலைமைக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தருவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது காங்கிரஸ். ஏங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்தது எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. இன்னைக்கு அதுக்கு தான் நான் காலையிலேயே அதை பார்த்துடணும், நேர்ல பார்த்தா போதும். யூடியூப் பைத்தியடா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்த்தா போதும்ன்ற ஒரு ஆவலோட வந்துட்டேன் நானு. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். சடனா எனக்கே தெரியாம ஒரு மயக்கம் வருது, வேட்டிக்கு இருக்குது. டேய் சும்மாறா. எதையாவது எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி அவர் ஒருத்தர் சீட்டை ஒதுக்கி ஒருத்தருக்கு சீட்டை கொடுத்து தான் அவர் வர போறாரு. நானும் சொல்லிட்டே இருக்கேன் சுமாரான்னு கேக்குறியா? இன்னைக்கு இருக்கும் முதல்ல அமைச்சரா ஆக போறாருன்னு ஒரு சந்தோஷத்துல வந்தோம். ஆனா ஒண்ணுமே இங்க இல்லையே. ஐயோ கிழட்டு சிறுக்கி இவ ஒருத்தி கையில இருக்கிற ரகையெல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குறேன். நான் விஜயண்ணா சிஎம் ஆயிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? கரெக்டா எங்க அக்காவுடைய மேரேஜுக்கு முன்னாடியே சிஎம் ஆயிட்டீங்க, ரொம்ப பெருமையாவும் மகிழ்ச்சியாவும் இருக்குது. ஐயோ இவங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. இந்த 18ஆம் தேதி எங்க அக்காவுக்கு கல்யாணம், மேரேஜ், கூட பிறந்த அக்காவுக்கு. அதுக்கு அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம், 18ஆம் தேதி காலையில எக்ஸாம். அந்த கல்யாணத்தை பார்க்கணும்ட்டு ரொம்ப ஆசையா இருந்தேன். எங்க வீட்டுல நடக்கிற முதல் ஃபங்க்ஷனு. மாப்பிள்ள இது ரொம்ப கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. தாய்மாமன் சீர்ல இருந்து நீங்க இதை முன்னாடி வந்து நடத்தி கொடுக்கணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் விரைவில் செய்வீங்களா இல்ல 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு செய்ய திட்டமா? சொல்ற கேளு, இந்த கம்பெனி டுபாவர் கம்பெனி 2 நாள்ல பேக்கப்பட்டு 3 நாள் வீட்டுக்கு போயிருவாங்க. அவசரப்பட்டு நீங்க நம்பி தெருவுல தெரியாத இருக்கிற தொகுதி கிழக்கு தொகுதியில நாங்க வந்து ஒரு பெண்களா இருந்து வீட்டுக்குள்ளே இருந்திருந்தோம். இன்னைக்கு வெளியே நின்று நாங்க ஒரு ஹாப்பியா என்ஜாய் பண்றோம்னா அதுக்கு முழு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் அண்ணா தான். இது நாங்க நம்பணும். நான் ரொம்ப பொம்பளைன்னு பாக்குறேன், மரியாதை கேட்டுருங்க. படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே என்னன்னு நிரூபித்த டிஎன் மக்களுக்கு ரொம்ப நன்றி. குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சுக்கல ஃபேமிலியா? நிறைய இடத்துல தமிழ் 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 நான் நிறுத்திக்கிட்ட இடம்லாம் இருக்கு. இப்ப அப்படியே குறுகி அப்படின்னா இருக்கிற தேவை தமிழ் இல்லைங்க, தமிழ்நாடு சம்பந்தம் இல்லைங்கன்னு சொல்றேன். நமக்கு நல்லாக்கிட்டீங்க தானே. சாரோட பிராக்டிஸ் தண்ணி ஒருத்த படிச்சு வரான், விசில் ஒண்ணு அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. மக்கள் ஒருபோதும் அறிவுபூர்வமான தலைவர்களை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள், கவர்ச்சியை நோக்கித்தான் ஓடுவார்கள். கவர்ச்சியால் உருவாகின்ற ஒரு சமூகம் அறிவுபூர்வமான சமூகத்தை உருவாக்க முடியாது. அவ்வளவு அசால்ட்டா தற்கொலையா இருக்கீங்க. என்னடா சொன்ன? அவனே ஏமாத்திட்டியடா. கஷ்டப்படுறேன். இல்ல எனக்கு இன்னும் புரியல, வர்றவன் எல்லாம் தற்கொலையா இருக்கான். நீ தற்கொலை ஆக்குறியா? அவன் உனக்கு ரோல் மாடல்ங்கறானோ? ஏன் தப்புனா இப்படித்தான்டா ஓட்டு அரசியல்ங்கிறது, இப்படித்தான் போகும். ஆடுதுறையில ஈஸ்வர் பாத்திர கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன். டிவிக்கு கிளை செயலாளர் எடிசன் அவரும் எல்லாம் சேர்ந்து வந்து எங்களெல்லாம் 10-15 பேருக்கு சேர்ந்த கும்பல் தாக்கி 68,500 பணத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டாங்க. என்னதான் இந்த தலைவர் ஜெயிச்சு ஒரு நாள் ஆகுது, என்ன சிஎம் ஆகல, என்னதான் கதைன்னு தெரியாம தெரியாதா? என்னதான் பாவி, அதுக்கு திமுக தான் காரணம். அவன் கக்கூஸ் போறதுக்கு முன்னாடியே திமுக தான் காரணம் சொல்லியிருந்தவன் இப்ப 108 சீட் எடுத்தா வச்சாங்க வேற ஆப்பு. ஆப்பு வச்சானுங்க, எடுக்க மறந்துட்டானுங்கடா. போய் தலைவன் ஸ்டாலின் கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், எங்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு தெரிவிங்கன்னு கேட்டா அவ்வளவு அழகான மனப்பான்மையோட அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். இப்ப என்னடா பண்ண சொல்றீங்க? சாம ஒத்துக்கிறீனே, அண்ணி யாரு போய் பாப்போம். கூட ஒருத்தர் இருக்கிறான் தெரியுமா, நட்டையன். கூட ஒருத்தர் நட்டையன், அவன் இருக்கிற வரைக்கும் அழிச்சிருவான். பாரு மாவன, உன் குடும்பத்தை நடுத்தருவுல இருவாரான், நடுத்தருவுல போறவங்க கூட பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி பண்றேன். நான் வந்துட்டேனா? ஸ்டார்ட் பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.